வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சவுதி அரேபியாவில் சிவராஜ் அனோஜன் என்கின்ற ஒரு இளைஞர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரல் எழும்பியிருக்கிறது. அல்லது இலங்கையை பொறுத்த மட்டில் குறிப்பாக அவரை எப்படியாவது மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுவடைந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாகவும் சவுதி அரேபியாவிடம் பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. இந்த சிவராசா அவர்களை எதற்காக சவுதி அரேபியா கைது செய்தது என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. எதற்காக மக்கள் அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். இந்த காணொலியில் நாம் இதை குறித்து பேச வேண்டியதிருக்கிறது. ஜூலை 22 அம்பாறை பிரதேச பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார். சவுதி அரேபியா ஒரு இளைஞரை கைது செய்திருக்கிறது. கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறது. தான் செய்த தவறுக்கு அந்த இளைஞர் மன்னிப்பு கேட்டுவிட்டார். எனவே அவரை மன்னித்து வெளிவிட வேண்டியதுதான் கட்டாயமாக இருக்கிறது. இதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இதற்கு இலங்கை அரசாங்கத்தின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் வர வேண்டும் என்ற கோரிக்கை தான் சுவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். சிவராஜா அனேஜன் என்ன தவறுகளை செய்தார் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சுப்பிரமணியம் என்கின்ற நாயை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்குகிறார்கள். இது இரு சமூகத்திற்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்துகிறது. எனவே முகநூல் சமூக வலைதளங்களில் இரு சமூகத்தை சார்ந்தவர்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு களம் ஏற்படுகிறது. இந்த செய்தியை பார்த்த சிவராஜா அனேஜனுக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்படுகின்றது. எனவே அவர் தன்னை மறந்து முகமது நபி அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். அந்த முகநூலில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகள் இஸ்லாம் சகோதரருடைய மனங்களை பாதிக்கும் என்பதை அறிந்து கொண்ட சிவராசா அனேஜன் அவர்கள் உடனடியாக 5 நிமிடத்தில் அந்த பதிவையும் நீக்கி இருக்கிறார். தான் செய்தது தவறு என்பது அவருக்கு புரிந்த காரணத்தினால் அதை அவர் எடுத்து விட்டார். ஆனால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும், அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சவுதி அரேபியா அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறது என்பது பதிவு. சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டில் சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு சில இறை சார்ந்த சட்டதிட்டங்களை மிக உறுதியாக கடைபிடிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் மீது பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்யப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை என்பது அங்கு எழுதப்படாத சட்டம். ஒருவர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் மன்னித்தால் ஒழிய அந்த கொலை செய்தவருக்கு அவருக்கும் தலைவெட்டு தண்டனை தான் கொடுக்கப்படும். ஒருவேளை கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் மன்னித்து விடுங்கள் என்றால் அவரை மன்னித்து விட்டு விடுவார்கள். இது சவுதி அரேபியாவின் சட்டம். அதுபோலத்தான் மதம் சார்ந்த விடயங்களில், குறிப்பாக முகமது நபி இஸ்லாம் மதம் போன்றவற்றில் அதை அவர்கள் மிக புனிதமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு. எனவே முகமது அவர்களுடைய, அதாவது நபிகள் அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு தவறான பதிவுகளை நாம் வெளியிட்டு விட்டால் அதை சவுதி அரேபிய அரசாங்கம் கண்டிப்பாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏறக்குறைய அந்த முகமது நபி அவர்களை மையப்படுத்தி மிக கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கான ஒரு களம் கூட சவுதி அரேபியாவின் அந்த சட்டத்திட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டில் இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்கான களங்களை எடுத்து இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பதை குறித்து மக்களிடம் எடுத்து வைப்பதற்காக இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்கான ஒரு
குழுக்கள் கூட அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த குழுக்கள் இருக்கும், அதற்கான தலைவர் இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாம் மதத்தை குறித்து தெரியாதவர்களிடம் இஸ்லாம் மதத்தை சார்ந்த தகவல்களை எடுத்து வைத்து அவர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த குழுக்களை சார்ந்தவர்கள் தான் இந்த மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி அவர்கள் அரசுக்கு பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும். தற்பொழுது சிவராஜா அனுஜன் அவர்கள் முகமது நபிகளை மையப்படுத்தி அவர் பதிவிட்டிருந்த கருத்து பலருடைய மனங்களை காயப்படுத்தியிருக்கிறது என்பது நிஜம். எப்பொழுதுமே ஒரு மதத்தை அல்லது மதம் சார்ந்த விடயங்களில் பதிவு செய்கின்ற பொழுது அந்த மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் சிதைக்கப்படுகின்ற அளவிற்கோ அல்லது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரை புனிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பதிவுகள் செய்யப்பட்டால் அதை எந்த மதத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வது என்பது ஏற்புடையது அல்ல. சிவராசா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பதிவை அவர் போட்டிருந்தால் கூட அது தவறுதான் என்பது அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த சூழலில் நாம் தவறுதலாக முகமது நபிகளை மையப்படுத்தி ஒரு தவறான பதிவை நாம் வெளியிட்டு விட்டோமே என்கின்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்பட சிவராசா அவர்கள் தன்னுடைய முகநூலிலிருந்து 5 நிமிடத்தில் அந்த பதிவை அவர் நீக்கி விடுகிறார். அதன் பின்பு அவர் மன்னிப்பும் கேட்கிறார். நான் அறியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் இந்த தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் மன்னிப்பும் கேட்கிறார். ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் சமூகத்தை சார்ந்த அல்லது இஸ்லாமிக் பரப்பக்கூடிய அந்த குழுக்களை சார்ந்தவர்களுக்கு இந்த விடயம் தெரியாது. ஆனால் இங்கிருந்து அந்த செய்தி சவுதி அரேபியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சிவராசா என்கின்றவர் முகமது நபியை மையப்படுத்தி மிக தவறான ஒரு பதிவை வெளியிட்டு விட்டார், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று இங்கிருந்து அனுப்பப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் இப்பொழுது அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. இதனை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி சிவராசா அவர்கள் செய்த தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் அது தவறு என்றுதான் சொல்கின்றோம். ஆனால் அவர் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார், அவரை மன்னிக்கப்பட வேண்டும். அதுபோல இலங்கையை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் நீங்கள் பிற நாடுகளில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டின் சட்டதிட்டங்களை நீங்கள் புரிந்து நடக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மதம் கலாச்சாரம் போன்றவற்றை இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயல்களையும் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது என்று ஒரு அழுத்தமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது உள்ள சூழலில் சிவராஜ் அனேஜன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவாரா? சவுதி அரேபியா அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தயாராகுமா? இந்த கேள்விகள் மேலெழும்பி இருக்கின்றன. நம்மை பொறுத்தமட்டில், சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில், ஒருவன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய பட்சத்தில் அதை மறுபரிசீலனை செய்வதற்கான களங்களை எடுப்பார்கள் என்பது நாம் முன்பு பார்த்திருக்கக்கூடிய சில சம்பவங்களில் நம்மால் உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே சிவராஜா அனேஜன் அவர்களையும் சவுதி அரேபிய அரசாங்கம் மன்னித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்த வகையில் நம்மால் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.